Hello everyone, first of all welcome to in my channel. இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமான ஈஸியான somebody and someone, யாரோ and யாரோ ஒருவர், இதுக்கான வித்தியாசங்கள் என்னென்ன, எந்தெந்த இடத்துல நம்ம somebody பயன்படுத்தணும், எங்க நம்ம someone பயன்படுத்தணும், இதை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு 10 sentence 12 sentence குள்ளே பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். someoneனா ஃபர்ஸ்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? somebody அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, கேஷுவல் கான்வர்சேஷன் எப்பப்பலாம் வருதோ அந்த இடத்துல தான் நம்ம somebody அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி someone அப்படிங்கறது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? ஃபார்மலா, லெட்டர், ரைட், அதாவது ஒரு ஆபீஸ்க்கு நம்ம லெட்டர் எழுதுறோம், அதே மாதிரி ஒரு ஃபார்மலா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி கவர்மெண்ட்டுக்கோ இல்லாட்டினா ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு ஆபீஸ்க்கோ ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல நம்ம அனுப்பும்போது அந்த இடத்துல தான் நம்ம someone அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? அதே மாதிரி somebody அப்படிங்கிறது வந்து கேஷுவல் கான்வர்சேஷன், அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருப்போம், இல்லாட்டினா நம்ம ஸ்கூல்ல பசங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கப்போ, இல்லாட்டினா நம்ம ஃப்ரெண்ட்ஸா, சர்க்கிளா, ஃபேமிலியா நம்ம பேசுவோம் பாத்தீங்களா, நார்மலா பேசுவோம் பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் நம்ம somebody அப்படிங்கிற அந்த வேர்டை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? someone அப்படிங்கறது எப்ப பயன்படுத்தணும்? நீங்க கையால எழுதும் போது, அதாவது ஒரு லெட்டர் ஃபார்மேட்லயோ இல்லாட்டினா ஒரு மெயில் அனுப்பும் போதோ, ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு லெட்டர் அனுப்புவோம் இல்லையா, சோ அந்த ஃபார்மேட் இருக்கக்கூடிய சென்டென்சஸ்ல தான் நம்ம someone அப்படிங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்தி எழுதணும். somebody அப்படிங்கிறது வந்து கேஷுவல் கான்வர்சேஷன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிட்ட பேசுறப்போயோ இல்லாட்டினா ஸ்கூல்ல டீச் பண்றப்போ, பசங்களை டீச் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம்லயோ அப்பதான் நம்ம somebody அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? சரி, somebodyனா என்ன, someoneனா என்ன? ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஓகேவா? somebody அப்படின்னா யாரோ அப்படின்னு அர்த்தம், யாரோ ஒருவர்னா someone. ஓகேவா? பர்டிகுலர் ஒருத்தர் மட்டும் குறிக்குது அப்படின்னா someone, எல்லாரையும் அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் குறிக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க வராங்க, அந்த குரூப்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு நம்ம somebody அப்படிங்கிற அந்த வெர்ப் கண்டிஷனை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளுங்க. வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்னா பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? somebody, someone, அதுல இருந்து ஒரு 3 சென்டென்ஸ் நான் எடுத்து வந்திருக்கேன். ஓகேவா? அந்த 3 சென்டென்ஸ்லயும் எந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தை நம்ம பயன்படுத்தி பேசலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வீடியோ தெரியும், இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்கு, ஆல்ரெடி நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா நீங்களும் என்னோட சேர்ந்து கமெண்ட்லயும் சொல்லிட்டு வாங்க. இல்ல நான் ஃப்ரெஷ்ஷா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட சேர்ந்து 1 by 1 சென்டென்ஸா நான் தமிழ்லயும் சொல்லுவேன், அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் நான் சொல்லுவேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்னோட கனெக்ட்லயே இருங்க, அப்பதான் ரொம்ப ஈஸியா உங்களால புரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா? யாரோ இங்கே வருகிறார்கள், இந்த யாரோ அப்படிங்கறத வந்து எப்படி சொல்லலாம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து நார்மலா கேஷுவல் கான்வர்சேஷன் பயன்படுத்துறப்போ நம்ம பேசுவோம். ஓகேவா? யாரோ இங்க வருகிறார்கள் எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க. someone comes here, someone comes here, யாரோ ஒருத்தவங்க. ஓகேவா? யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, இல்ல நம்ம ஆபீஸ்க்கு வர்றாங்க, அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, someone comes here, அம்மா யாரோ வர்றாங்கம்மா, அப்பா யாரோ வர்றாங்கப்பா அப்படின்னு சொல்றப்ப எப்படி சொல்லுவோம்? someone comes here. somebodyயும் சொல்லலாம், someoneனும் சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம், ரெண்டுமே கரெக்டான சென்டென்ஸ் தான். ஓகேவா? பட் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், எழுதுறப்போ someone பயன்படுத்தணும், கேஷுவல் கான்வர்சேஷன் அப்போ somebody பயன்படுத்தணும். ஓகேவா? சோ இந்த இடத்துல நம்ம someone பத்தி சொல்றோம். ஓகே, someone comes here, ரொம்ப சிம்பிளுங்க. அடுத்து பார்க்கலாம். யாரோ ஒருவர் இங்கே வந்தார்கள், யாரோ ஒருவர் இங்கே வந்தார்கள், அதாவது வந்து முடிச்சிட்டாங்க, அதாவது முடிஞ்சிருச்சு, அதாவது பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த வார்த்தை. அதை எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லலாம்? someone came here. கம் அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், பிரசன்ட்ல இருக்கக்கூடிய டென்ஸ் தான் நம்ம நம்ம பயன்படுத்துவோம். கேம் அப்படிங்கிறது வந்து நடந்து முடிஞ்சிய பாஸ்ட் டென்ஸ்ல தான் நம்ம கேம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? யாரோ ஒருவர் இங்கே வந்தார்கள் எப்படி சொல்லலாம்? someone came here, someone came here. ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, மூணாவது சென்டென்ஸ் பார்க்கலாம். யாரோ இங்கே வருவார்கள், யாரோ இங்கே வருவார்கள், இதை எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க ட்ரை பண்ணணும். இப்ப யாரோ இங்கே வருவார்கள் எப்படி சொல்லலாம்? someone will come here. will அப்படிங்கிறது என்ன? ஃபியூச்சர்ல யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, ஃபியூச்சர்ல ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அப்ப நம்ம எப்படி சொல்லலாம்? someone will come here. மூணுமே பிரசன்ட், பாஸ்ட்,
ஃபியூச்சர். மூணுத்துக்கான சென்டென்ஸுமே இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? someone அப்படிங்கிறது என்ன? யாரோ ஒருத்தவங்களை பத்தி சொல்லக்கூடியது. எப்படி சொல்றோம்? யாரோ இங்கே வருகிறார்கள். எப்படி சொல்லலாம்? someone comes here. பிரசன்ட்ல நடந்திருக்கக்கூடிய சென்டென்சஸ். ஓகே? யாரோ ஒருவர் இங்கே வந்தார்கள். இது எப்படி சொல்றோம்? someone came here. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே? யாரோ இங்கே வருவார்கள். எதிர்காலத்துல ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசுறோம். அப்ப எப்படி சொல்லலாம்? someone will come here. will அப்படிங்கிறது என்ன? ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் பயன்படுத்துவோம். ஓகேவா? someone will come here. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஓகே? அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் சென்டென்ஸ் இருக்கு, பார்த்துடலாம். இது somebody எங்க சொல்லியிருக்கேன்? கேஷுவல் கான்வர்சேஷன்ல பயன்படுத்துறதுக்கு மட்டும் தான் somebodyன்றத பயன்படுத்தணும். அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ட ஃபேமிலிட்ட பேசுறதுக்கு மட்டும் தான் somebody அப்படின்றத பயன்படுத்தணும். பட் நம்ம நார்மலா ஒரு ஆபீஸ் லெட்டர் ஃபார்மோ ஒரு மெயில் அனுப்புறப்போ someone அப்படிங்கிற வெர்ப் கண்டிஷன் தான் நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? சோ அதுக்கான டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சதுக்காக தான் somebody அப்படிங்கறத மறுபடியும் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். ஓகேவா? சோ வாங்க அடுத்து போலாம். யாரோ இன்று காலை கால் உனக்கு பண்ணினார்கள். ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? எனக்கு ஃபோன் பண்ணாங்கம்மா, அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாங்கப்பா, நேற்று காலைல, இன்னைக்கு காலைல ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்கப்பா அப்படின்னு நம்ம தமிழ்ல தான் சொல்லுவோம் அதிகமா. பட் அதை எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். somebody called you this morning. இதெல்லாம் நம்ம கேஷுவலா நம்ம சொல்லுவோம். யார்கிட்ட? நம்ம அம்மாட்ட பேசுவோம். அப்பாட்ட பேசுறப்போ அம்மா எனக்கு கால் பண்ணாங்கம்மா, இன்னைக்கு காலைல எனக்கு கால் பண்ணாங்கம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அது எப்படி இங்கிலீஷ்ல கரெக்டா சொல்றது? somebody called you this morning. this morning தான் இந்த இடத்துல பயன்படுத்தணும். டுடே மார்னிங் பயன்படுத்த கூடாது. டுடே மார்னிங் பயன்படுத்த கூடாது. ஏன் கூடாது? அது ஒரு கரெக்டான ஃபார்மேட்டுக்கு சென்டென்ஸ் கொண்டு வராது. திஸ் மார்னிங், இந்த மார்னிங், இன்னைக்கு காலையில, இப்ப நம்ம பேசுறோம், காலையில நடக்கிறப்ப தான் நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு காலைல ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் டுடே மார்னிங் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த கூடாது. ஓகேவா? அது ஒரு ஃபுல் டே சொல்லக்கூடியது. பட் திஸ் மார்னிங் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில, இப்ப காலையில. ஓகேவா? கரண்ட் சிச்சுவேஷன் சொல்லக்கூடியது தான் திஸ் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? somebody called you this morning. ஓகேவா? யாரோ இன்று காலை உனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? somebody called you this morning. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அடுத்து பார்க்கலாம். யாரோ அவனுக்கு உதவுவார்கள். இது எப்படி சொல்லலாம்? யாரோ அவனுக்கு உதவுவாங்கப்பா. யாருன்னே தெரியல, திடீர்னு வந்தாங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்லலாம்? யாரோ அவனுக்கு உதவுவாங்க. எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். somebody will help him. himனா யாரு? அவன், அவள் அப்படின்ற இடத்துல தான் நம்ம ஹிம் யூஸ் பண்ணுவோம். பட் அவன் அப்படின்ற இடத்துல ஹிம் தான் கரெக்டான வார்த்தை. ஓகேவா? somebody யாரோ. இது கேஷுவல் கான்வர்சேஷன். மறுபடியும் நான் சொல்றேன், கேஷுவலா நம்ம பேசுறோம். யார்கிட்ட? ஃப்ரெண்ட்ஸ்ட ஃபேமிலிட்ட பேசுறப்போ இந்த மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். somebody will help him. somebody will help him. யாரோ அவனுக்கு உதவுவாங்க. will அப்படிங்கிறது எங்க? ஃபியூச்சர் டென்ஸ்ல கண்டிப்பா உதவுவாங்க, கண்டிப்பாக அப்படிங்கிற இடத்துல நம்ம will பயன்படுத்துவோம். ஓகேவா? somebody will help him. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேவா? ஆறாவது சென்டென்ஸ் பாருங்க. யாரோ இந்த பையை விட்டு சென்றார்கள். இது எப்படி சொல்லலாம்? யாருனே தெரியலப்பா, இந்த பையை விட்டுட்டாங்க. யாருனே தெரியல, இந்த பையை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸ்கூல் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் வீட்டுக்கு போற அவசரத்துல பையை விட்டுட்டு போயிருவாங்க. யாருனே தெரியல, எந்த பையன் தெரியல, இந்த பையை விட்டுட்டு போயிட்டான். இல்லாட்டி பஸ்ல டிராவலிங் அப்போ சடனா ஒரு பையவோ இல்லாட்டினா ஒரு திங்ஸ் ஏதாவது வச்சிருக்கும் பையில, டக்குன்னு மறந்துட்டு இறங்குற அவசரம் வாங்க போயிருவோம். அப்ப பஸ்ல சொல்லுவாங்க யாரோ இந்த பையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி நீங்க சொல்லலாம்? இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ். ஓகேவா? இது எப்படி சொல்லலாம்? somebody left this bag here. somebody யாரோ ஒருத்தவங்க. ஓகேவா? somebody left this. left this means மிஸ் பண்ணிட்டாங்க. அததான் நம்ம left this அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? somebody left this bag here. இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. பேக் விட்டுட்டு போயிட்டாங்கப்பா இங்க அப்படி சொல்றாங்க இல்லையா? அதுதான் நம்ம இந்த சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான someoneக்கும் somebodyக்கும் இப்போ உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். நீங்க somebody அப்படிங்கிறது நார்மலா நம்ம ஃபேமிலி டெய்லி லைஃப்ல பேசக்கூடிய இடத்துல somebody பயன்படுத்துறோம். someone நான் சொன்ன மாதிரி தான் ஃபார்மேட், லெட்டர் ஃபார்மேட், நம்ம ஹேண்ட் ரிட்டன் எழுதுறப்போ someone பயன்படுத்துறோம். ஓகேவா? somebodyங்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் பார்த்திருக்கோம். ஓகேவா? இன்னும் அடுத்த சென்டென்ஸ் பார்க்கறப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், பார்க்கலாம். யாரோ உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி சொல்லலாம்? somebody is waiting for you. somebody is waiting for you. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே? யாரோ உன்னை பற்றி எனக்கு சொன்னார்கள். இதை எப்படி சொல்லலாம்? யாரோ உன்னை பத்தி எனக்கு சொன்னாங்கப்பா. எப்படி சொல்லலாம்? someone told me about you. someone told me about you. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. someone told me about you. யாரோ உன்னை பத்தி எனக்கு சொன்னாங்கப்பா.
அபவுட்னா யாரு, உன்னை பற்றி, told me, உன்னை பத்தி எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, அடுத்து பாருங்க, யாரோ என்னுடைய கேக்கை சாப்பிட்டு விட்டார்கள். இது வந்து எப்ப நடந்து முடிஞ்சது, நடந்து முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ். ஓகேவா, ஃபியூச்சர் டென்ஸோ பிரசன்ட் டென்ஸோ கிடையாது, இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஓகே, யாரோ என்னுடைய கேக்க சாப்பிட்டுட்டாங்க, யாருன்னே தெரியல, அவங்க வந்து என் கேக்க சாப்பிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எப்படி இதை சொல்லுவீங்க நீங்க, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். someone has eaten, someone has eaten, has அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் இந்த இடத்துல, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். my cake, இதை வேற மாதிரி சொல்லலாம், somebody eat in my cake அப்படின்னு சொல்லலாம். என் கேக்க சாப்பிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க, ஏட்னா சாப்பிட்டு விட்டாங்க, ஈட்னா நம்ம சாப்பிட்டு இருக்கோம், அதோட இன்னொரு டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஏட் அப்படின்னா அது சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அதான் நம்ம ஏட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, பட் இந்த இடத்துல someone has eaten my cake அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் நம்ம மேக் பண்றோம். ஓகேவா, சோ இந்த 3 சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸி, மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் 7வது சென்டென்ஸ் பாருங்கவே, யாரோ உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம somebody is waiting for you அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். பட் நான் உனக்காக காத்து கொண்டிருந்தேன் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம், கொண்டிருந்தேன், நான் உனக்காக காத்து கொண்டிருந்தேன் அப்படிங்கறது எப்படி சொல்லலாம், somebody is or someone ரெண்டுல ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம். ஓகேவா, யாரோ உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், யாரோ உனக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம், somebody was waiting for you, யாரோ உனக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா is waiting for you, கொண்டிருந்தார்கள் யாரோ உனக்காக காத்து கொண்டிருந்தார்கள், அதாவது பாஸ்ட் முடிஞ்சது, அந்த இடத்துல நம்ம எப்படி பயன்படுத்துவோம், somebody was waiting for you, was அப்படிங்கிற verb condition நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா, இருந்தார்கள் அப்படிங்கிற இடத்துல was வந்து கண்டிப்பா இருக்கணும், அப்பதான் அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டடா ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேவா, சோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் 10வது சென்டென்ஸ். ஓகேவா, யாரோ ஒருவர் அழுது கொண்டிருந்தார்கள், இது எப்படி சொல்லலாம், யாரோ ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க, யாரோ ஒருத்தவங்க யாருன்னு தெரியல, பட் இந்த விஷயம் வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸா நடந்து முடிஞ்சிருச்சு, அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம், யாரோ ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. இது எப்படி சொல்லலாம், somebody was crying, somebody was crying. was அப்படிங்கிறது எங்க பயன்படுத்துவோம், நான் ஆல்ரெடி ஒரு 1 மினிட் முன்னாடி சொல்லியிருந்தேன், வாஸ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சது, பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம வாஸ் வந்து பயன்படுத்துவோம். பட் கரண்டா ஒருத்தவன் அழுதுட்டு இருக்கான் அப்படின்றத எப்படி சொல்லலாம், somebody is crying. இஸ் அப்படிங்கிறது கரண்டா நம்ம ஒருத்தர் அழுதுட்டு இருக்கான் அப்படின்னா இஸ் வந்து பயன்படுத்துவோம். பட் இந்த இடத்துல வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, யாரோ ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, அதை நம்ம சொல்றதுக்கு வந்து somebody was crying அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றோம். ஓகேவா, அடுத்து பாருங்க, யாராவது அவருக்கு உண்மையை சொல்ல வேண்டும், யாராவது அவருக்கு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எப்படி நம்ம சொல்லலாம், someone should tell him the truth, someone should tell him the truth. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா, should அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, பட் அவனுக்கு ஃபியூச்சர்ல அந்த விஷயம் அந்த உண்மை வந்து தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் should அப்படிங்கிற வெர்ப் கண்டிஷனை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா, will வந்து பயன்படுத்தக்கூடாது, should தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த இடத்துல, அதுதான் சரியான சென்டென்ஸா இருக்கும். ஓகேவா, அடுத்து பாருங்க, யாரோ கண்ணாடியை உடைத்து விட்டார்கள் கொடுத்திருக்காங்க. இது எப்படி சொல்லலாம், somebody has broken the glass. has அப்படிங்கிறது என்ன, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச இடத்துல தான் has வந்து நம்ம பயன்படுத்துவோம். பட் have அப்படிங்கிறது எங்க எப்ப பயன்படுத்துவோம், ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இப்போ ஒருத்தவங்க கண்ணாடியை உடைச்சிட்டான், அப்பதான் நம்ம somebody have broken the glass, யாரோ ஒருத்தவங்க இப்போ உடைச்சிட்டாங்க, கரண்டா நடந்தது அப்படின்னா உடைச்சிட்டாங்கன்றத ஹேவ் வந்து பயன்படுத்துவோம். பட் ஹேஸ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதை நம்ம ஒருத்தர் சொல்றோம், அப்பதான் நம்ம somebody has broken the glass அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸை நம்ம மேக் பண்றோம். ஓகேவா, 12 சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த 12 சென்டென்ஸ் நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு டெஸ்ட் தரேன், கண்டிப்பா அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க அந்த ஆன்சரை கமெண்ட் சொல்லிட்டு தான் போகணும், நான் உங்களை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகேவா, அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பார்க்கலாம். யாரோ உனக்கு கால் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், யாரோ ஒருத்தவங்க அது வந்து கால் பண்ணிட்டே இருந்தாங்கப்பா, உனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யாருன்னு தெரியல, அது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம். நான் ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல, அதாவது பாஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கான ஆன்சர் கமெண்ட்ல சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல நீங்க மனசுலயே கூட நினைச்சு பாருங்கவே, ட்ரை பண்ணுங்க. யாரோ உனக்கு கால் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எப்படி சொல்லலாம், ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டீங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. somebody or someone இது ரெண்டுல எது போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். is calling you, யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், கரெக்ட், அதாவது
இப்போ நவ், அதாவது இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க, அப்பதான் நம்ம இஸ் காலிங் யூ நம்ம பயன்படுத்தணும். கொண்டிருந்தார்கள்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், somebody someone was calling you. was அப்படிங்கிறது எப்ப பயன்படுத்துவோம், நடந்து முடிஞ்சது. ஓகேவா? பட் இந்த இடத்துல யாரோ உனக்கு கால் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பிரசன்ட்ல ஒரு விஷயம் நடக்குது, அதனாலதான் நம்ம somebody someone is calling you அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றோம். ஓகேவா? சோ நம்ம somebodyக்கும் someoneக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம், ஒரு 12 சென்டென்ஸ் பார்த்திருக்கோம், ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பார்த்திருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கும் இன்னும் நிறைய வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். ஓகேவா? சோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.